எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சில வியூவர்ஸ் ப்ராக்கலி யூஸ் பண்ணி ரெசிபிஸ் காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு ஒரு அருமையான சாலட் ரெசிபி தான் காட்ட போகிறேன். இது ப்ராக்கலி சிக்கன் சாலட். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ வாங்க இந்த ப்ராக்கலி சிக்கன் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கனை ப்ரெஷர் குக் பண்ணணும். நான் 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கனும் யூஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடுங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் 3-4 விசிலுக்கு வேக வைங்க. அடுத்து ப்ராக்கலியை பிளான்ச் பண்ணணும். இதுக்கு அகல கடாயில் தண்ணி சூடு பண்ணுங்க. நான் ஒரு பெரிய ப்ராக்கலியை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ப்ராக்கலியை போட்டு கடாயை மூடுங்க. இது 1 நிமிஷம் சுடு தண்ணியில் இருந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிகட்டி ஆற விடுங்க. ப்ராக்கலி ஆறுறதுக்குள்ள ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற சிக்கனை செக் பண்ணலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இதில் இருக்கிற ஸ்டாக் கொஞ்சம் வத்துற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இதை குக்கரில் இருந்து எடுத்துட்டு ஆற விடுங்க. சிக்கன் ஆறுனதும் இதில் இருக்கிற எலும்பு எடுத்துட்டு சின்ன துண்டுகளாக பிச்சு எடுங்க. அடுத்து சாலட் ட்ரெஸ்ஸிங் செய்யலாம். பவுலில் 1 கப் மேயோனேஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர். நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகருக்கு பதில் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நான் சாலடுக்கு கிரன்ச் கொடுக்க கொஞ்சம் பாதாம் ஸ்லைசஸை டோஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாதாம்க்கு பதில் வால்நட்ஸும் யூஸ் பண்ணலாம். பாதாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்து வைங்க. சாலட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இப்போ ரெடி. அகல பவுலில் ப்ராக்கலி எடுத்துக்கோங்க. இதில் வேக வச்ச சிக்கன், துருவன கேரட் 1, மெலிசா நறுக்கின வெங்காயம் 1 சேர்க்கிறேன். நான் 1/4 கப் அளவு ட்ரைட் கிரான்பெரி போடுறேன். இது ஆப்ஷனல். இதுக்கு பதிலாக நீங்கள் திராட்சை சேர்த்துக்கலாம். அடுத்து டோஸ்ட் பண்ண பாதாமில் பாதி இப்போ ஆட் பண்ணுங்க. மீதியை கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக சாலட் ட்ரெஸ்ஸிங்கை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. இதை 20 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி டோஸ்ட் பண்ண பாதாம் தூவி சர்வ் பண்ணுங்க. ப்ராக்கலி சிக்கன் சாலட் இப்போ ரெடி. ஹெல்த்தியான ப்ராக்கலி சிக்கன் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஆப்பிள் சைடர் வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சு கூட இந்த சாலட் நீங்கள் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.